கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் பாஸ்கர் ஜுவல்லரியில் 30க்கும் மேற்பட்டோர் பணி செய்து வரும் நிலையில் நேற்று இரவு கடையின் உரிமையாளர் வழக்கம் போல் கடையில் இருந்து நகை மற்றும் வைர நகைகளை பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு கடையின் மேல் தலைத்துள்ள அவர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இரவு சுமார் 2 மணி அளவில் ஐசிசி வங்கி காவலாளி வங்கியின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அப்பகுதியில் சுமார் 5 முறைக்கு மேல் மின் இணைப்பு துண்டிப்பு ஆகியுள்ளது. இதனை சந்தேகித்த அவர் வங்கியின் வெளியே வந்து சோதனையில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது சுமார் 500 அடி தொலைவில் உள்ள பாஸ்கர் ஜுவல்லரியில் முன்பு நெருப்பு பொறிவு பருவது போன்று இருந்துள்ளது. இதனை சந்தேகித்த வங்கியின் காவலாளி சிங்காரவேலன் நகைக்கடை முன்பு மறைந்து சென்று பார்த்துள்ளார். அப்பொழுது நகைக்கடை முன்பு இருந்து மின்சாதன பெட்டியில் இருந்து வயர் மூலம் மின்சாரம் எடுத்து செல்லப்பட்டு கடையின் சற்றை வெல்டிங் மிஷின் மர்ம நபர் ஒருவர் திறந்து கடையின் உள்ளே சென்றுள்ளதை கடையின் உள்ளே மர்ம நபர் நுழைவதை கண்டு அதிர்ச்சி அடைந்த வங்கியின் காவலாளி போச்சம்பள்ளி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அப்பொழுது இரவு பணியில் இருந்து போச்சம்பள்ளி காவல் உதவியாளர் நேரு மற்றும் போலீசார்கள் நகைக்கடை விரைந்து சென்று மேலும் இது குறித்து தகவல் அறிந்து அக்கம் பக்கத்தினர் கடையின் முன்பு உயர் தொடங்கினர். நிலையில் கடையில் இருந்து கொள்ளையனை கையும் களவுமாக பிடித்து போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் விசாரணையில் கொள்ளையில் ஈடுபட்ட நபர் போச்சம்பள்ளி அடுத்த வீரமலை கிராமத்தைச் சேர்ந்த அம்மாசி என்பவரது மகன் கிரண்குமார் என்பதும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலவில் உள்ளது தெரிய வந்தது. மேலும் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் நகை கொள்ளையில் ஈடுபட்டு தெரிய வந்தது. இந்நிலையில் கொள்ளையில் ஈடுபட்ட கிரண்குமாரிடமிருந்து அவர் உள்ளாடையிலிருந்து 2,50,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் வங்கி காவலாளி சாமர்த்தியால் கடையில் இருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைரம் வெள்ளி நகைகள் தப்பிய நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் பறிமுதல் செய்து போலீசார் 3 தனிப்படை அமைத்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து பர்கூர் டிஎஸ்பி பிருத்திவிராஜ் சோகன் மற்றும் கிருஷ்ணகிரி டிஎஸ்பி தமிழரசி ஆகியோர் நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். எம்நாடு செய்திகளுக்காக போச்சம்பள்ளி செய்தியாளர் ஆசிப் இக்பால். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.